இந்த மரத்தை பற்றிய சில மூட நம்பிக்கைகளும் பரவ ஆரம்பிச்சதுங்க. அதாவது இந்த மரம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஒரு கடவுளினுடைய சாபத்தால இப்படி தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா அது பார்க்கவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதை பாட்டில் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பாட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி அடிப்பகுதி பெருத்தும் போக போக நுனிப்பகுதி சிறுத்தும் இருப்பதை போலத்தான் அந்த மரத்தினுடைய தோற்றம் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த மரம் ஆப்பிரிக்காவினுடைய தாயகம் இந்த மரங்கள். ஆனால் அது அங்கிருந்து நம்முடைய ஆசியா கண்டத்துக்கு வருகிறது. நம்முடைய தமிழகத்திலையும் சில இடங்களில் அந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான மரம் தான் பெருக்க மரம்னு சொல்லக்கூடிய பப்பரப்புளி மரம். இந்த மரத்தினுடைய அந்த புளிப்பு சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புளிப்பு சுவையோட இது இருக்கிறத பார்க்கலாம். இந்த மரத்துக்குன்னு சில மருத்துவ குணங்களும் இருக்கு. இந்த மரத்தினுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா எலி தலையிலாக தொங்கி, அதாவது தூக்குமாட்டி செத்தது மாதிரி அது இருக்கும். அதனால இந்த மரத்துக்கு என்ன பேர் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கன்னா எலி செத்த மரம் அப்படின்னே இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு.